கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம வீடியோவில் கேட்ட வினாவுக்கான விடையை இன்னைக்கு நம்ம பார்க்கலாமா? எந்த நாமத்தில் நன்றி செலுத்த வேண்டும்? இதுக்கான பதில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். சரி, இப்போ நம்ம இன்னைக்கான ஒரு சின்ன வினாவை பார்க்கலாமா? நம்பிக்கை இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கான பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரியான பதிலை நான் நாளைக்கான வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம இன்னைக்கான வேத பகுதியை பார்க்கலாமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடே காத்திருப்போம். But we hope for what we do not yet have. We wait for it patiently. Romans 8:25. இதை நம்ம ஒரு சின்ன கதையாக பார்த்துடலாமா? ஹானான்ற சிறுமி தாத்தாவுடன் தோட்டத்தில் வேலை செய்வதை ரொம்பவே விரும்புவாளா. ஒரு நாள் தாத்தா அவளுக்கு ஒரு சிறிய விதையை கொடுத்தாராம். இதை மண்ணில் நட்டு தினமும் தண்ணீர் ஊற்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா. ஹானா அதை மண்ணில் நட்டு அடுத்த நாள் காலையில் ஓடி வந்து பார்த்தாலாம். ஆனால் எதுவுமே முளைக்கவில்லையா. அவ கொஞ்சம் கவலைப்பட்டாலாம். தாத்தா, விதை முளைக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு அவ சொன்னாலாம். தாத்தா சிரிச்சுட்டே சொன்னாரா, முளைக்க நேரம் ஆகுமா, பொறுமையாக காத்துருன்னு சொல்லிட்டு சொன்னாரா. அதனால ஹானா தினமுமே அந்த இடத்துக்கு தண்ணீர் ஊற்றுவாளா. அந்த செடியை பற்றி எதுவும் தெரியாமல் இருந்தாலும் அவன் நம்பிக்கையுடன் காத்திருந்தாளா. சில நாட்கள் கழிந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விதை முளைத்து மண்ணிலிருந்து வெளியே வந்துதான். அதை பார்த்து ஹானாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்ததா. அப்போ தாத்தா சொன்னாரா, தெரியாத செடியின் மேலே நீ நம்பிக்கையுடன் காத்திருந்தல, இதே போல தேவன் மேலே நம்பிக்கை வைத்து நீ பொறுமையுடன் காத்திருந்தனா அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஆமென்.